வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி வீட்டில் நம்மளுக்கு சுத்தமாக மரியாதை இல்லை. நம்ம வேலைக்கு போகிறது எல்லாமே இந்த ஆன்ட்டி வாங்கி வச்சுக்கிறாங்க. என் செலவுக்கு எதுவுமே இல்லை. எங்கள் அம்மாவை கூட கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அப்போது ரோகிணியோட அம்மா கால் பண்ணுறாங்க. கல்யாணி எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கிற. 2 மாதமாக நீ பணமே அனுப்பலை. கிருஷ்ணனும் சாப்பிட்றதுக்கு என்ன செய்கிறோம் எது செய்கிறோன்னு ஒன்று கூட கேட்கலையே கல்யாணி அப்படிங்கும்போது, சாரிம்மா நானும் உனக்கு மாதம் மாதம் பணம் தரணும் தான் நினைக்கிறேன், என்னால் முடியல அப்படிங்கும்போது, என்னை கிராமத்தில் கொண்டாந்து விட்டுரு கல்யாணி, நாங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வேலை பார்த்துட்டு கூட கிருஷை பார்த்துப்பேன். எனக்கு சிட்டியில் ஒரு வேலையும் தெரியல, எனக்கு விவசாய வேலை மட்டும்தான் தெரியும், அதனால் என்ன கிராமத்தில் போய் விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. தப்பாக நினச்சிக்கிறாதம்மா, கிராமத்தில் கொண்டு விடுறது கூட என்கிட்ட காசு கிடையாது அப்படிங்கும்போது, என்னடி என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிடலாமா அப்படிங்கும்போது, எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டா, கிறிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. கிறிஸ் இருக்கிறதெல்லாம் தெரியாதுமா, வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு முற்றிலும் தெரியாது. ஆனால் நான் பணக்காரி இல்லை, நான் சொல்கிறதுலாம் பொய் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் எல்லாருமே நெகிழ்ச்சியாக தான் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. எது எப்படி போனாலும் மனோஜாவது என் சைடில் நிற்பாருன்னு பார்த்தேன். அவரும் அவங்க அம்மா சொல்ல கேட்டுட்டு என்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படிங்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் தான் உன்கிட்ட சொன்னேனேடி, காலகாலத்தில் உனக்கும் அவருக்கும் ஒரு பிள்ளை வந்தால் தான் பாசம் வரும், அதை என்னமோ பாரு, உன்னை பற்றி உண்மையை சொல்லுன்னே, நீ எதையுமே கேட்குற மாதிரி இல்லை அப்படிங்கும்போது, அம்மா அவர் என்கிட்ட பேசினாதானம்மா நான் அதை பற்றி யோசிக்க முடியும், அவர் பக்கத்துலேயே நான் போக முடியலம்மா, அந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது, என்னடி ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒரே ரூமில் தான் இருக்கோம், ஆனால் நான் தரையில் தூங்குறேன், அவர் பெட்டில் தூங்குறாருமா, அது போக என்கிட்ட பேசுறது கூட அவங்க அம்மா அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. இந்தளவுக்கு ஆகி ஏண்டி விட்ட, நான் வேணா வந்து சம்மந்தியம்மாட்ட பேசி மன்னிப்பு கேட்கட்டுமா அப்படிங்கும்போது, ஏம்மா யாருக்குனே இந்த வாழ்க்கை தெரிஞ்சதுக்கு சிந்தி சீரன்னு ஜீவி கிடக்கேன், அந்த வாழ்க்கையும் தெரிஞ்சோ அவ்வளோதான், ஆக மோசமாக போயிடும், அதனால் சரியில்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, சரி கல்யாணம் இனிமேல் நான் உனக்கு ஃபோன் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அம்மா செலவுக்கு என்னம்மா பண்ணுவேன் அப்படிங்கும்போது, சித்திக்கு ஃபோன் அடித்து காசு கேட்டுக்கிறேன்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணியோட அம்மா அவங்க சித்திக்கு கால் பண்ணி காசு கேட்குறாங்க. என்னக்கா கல்யாணி நல்லா இருக்கா வசதியாக இருக்கான்னு சொன்னால் நீ பார்க்க மாட்டாளா அப்படிங்கும்போது நடந்ததை சொல்லுதாங்க. என்னக்கா சொல்கிற, இவ்வளோ பொய் சொல்லி தான் அவள் கல்யாணம் முடிச்சிருக்காளா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையாக்கா, மாப்பிள்ளையை கூப்பிட்டு வர மாட்டேங்க மாப்பிள்ளையை கூப்பிட்டு வர மாட்டிருக்கேங்கும்போது, 2ஆம் தரம் மாதிரி மாப்பிள்ளை நினச்சிருவார், அதனால தான் கூப்பிட்டு வரல சித்தி அப்படி இப்படின்னு சமாளிப்பாள். அப்போ எதையுமே சொல்லாமல் தான் கல்யாணம் முடிச்சிருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கிறிஸ்தை கூட சொல்லலை அப்படிங்கிறாங்க. சரிதான், வாழ்க்கையை சொல்லலாம் போது கிறிஸ்தவ இப்படி வந்தாலும் வரும்ல, இப்படி பண்ணால் சரி வராதாக்கா, கடைசி வரைக்கும் அது சரியாக வருமா, நீ அதை கொஞ்சம் புத்தி சொல்லலாம்லக்கா அப்படிங்கும்போது, நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்கல, அதுவும் எனக்கு தெரிஞ்ச குடும்பம் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ பேச வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் தான் கல்யாணியோட அம்மான்னு தெரியாது, கிறிஷோட பாட்டியாக தான் அந்த வீட்டுக்கு தெரியும். அந்த வீட்டில் முத்து மீனான்னு இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க கிறிஸ் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, கிறிஷும் பாசமாக இருப்பான். அவனை வந்து வளர்க்கணும்னு கூட கேட்டாங்க. அந்தளவுக்கு ஆட்கள் கஷ்டப்படக்கூடாது கிறிஸ் அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஆனால் கல்யாணிங்களாம் எப்படி இருக்குது, எப்போ தான் அந்த கிறிஸை பற்றி அங்கே சொல்ல போகிறாலும் தெரில அப்படிங்கும்போது, ரோகிணியோட சித்தி அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, கடைசி வரைக்கும் கல்யாணியால் அங்கே சொல்ல முடியாது, அவங்களா தெரிஞ்சுக்கிட்டா தான், இவா இருக்க நெரிசலுக்கு இவன் எப்படி சொல்லுவான், சொல்ல மாட்டான். ஒரு பொய்யை மறைக்கிறேன்னா 1000 பொய் சொல்லணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதே மாதிரி இவ சொன்ன பொய் பயங்கரமான பொய், அதை மறைக்கிறதுக்கு இவள் பொய் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாளே தவிர்த்து இல்லை சொல்லவே முடியாது. நான் சொல்லதும் கேளுக்கா, நீ பேசாமல் கிராமத்துக்கு கிளம்பிப்போ அப்படிங்கும்போது, நானும் அங்கே தான் போகலான்னு இருக்கேன் அப்படிங்கும்போது, சரி என் கார் எடுத்து வரேன், நான் என் 3 வாரம் உங்களை கொண்டு அங்கே விட்டுருதோம், அவள் வீட்டு சாமான் எதுக்கு ஆளை வச்சு ஏற்றிடுவோம், கிராமத்தில் நம்ம வீடு சொந்த வீடாகி போச்சு, வாடகை கிடையாது, அதுபோக நம்மளுக்கு விவசாயம் இருக்குது, இன்னொரு ஆள்கிட்ட தான் கொடுத்துருக்கேன், ஏன் விவசாயத்தையும் சேர்த்துப்பார், அதில் வர வருமானத்தை நீங்கள் எடுத்துக்காக்கா, எனக்கு வருமானம் எதுவும் வேண்டாம், ஏன்னா என் 2 வேலையும் பருவம் வை, 2 வேலையும் பருவம் வை, உங்கள் சாப்பாட்டுக்கும் போதும் செலவுக்கும் போதும், அங்கே இருந்துட்டு போயிடலாமாக்கா அப்படிங்கிறாங்க. சரிதான் அப்படிங்கிறாங்க. அவங்க வண்டி எடுத்து வராங்க, ரோகிணி அம்மாவையும் கிருஷ்ணையும் ஏற்றி கிராமத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. வீட்டு பொருட்கள்லாம் எதையும் கொண்டு இறக்கிடுறாங்க. என்ன லட்சுமி அக்கா திடீர்னு சொல்லாமல் முறையாமல் போயிட்டேன்னு பக்கத்து வீட்டுலாம் கேட்குறாங்க. ஆமாம்மா ஒரு வேலையாக போனால் வந்துட்டேன், கிறிஸ் இந்த வருஷம் இங்கே படிப்பானா அங்கே போய் படிப்பானா அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே தான் படிக்கணும்
அங்கே பள்ளிக்கூடத்தில் பேப்பரை மட்டும் வாங்கி கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏக்கா சின்ன பையன் நாங்கள் இங்கேன்னு அழைக்காதங்க, உங்களுக்கும் வயசாகி போச்சு, நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதை வந்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து அதனால் சரியாக பண்ணலை, நீங்களே பண்ணுங்கள், அவரே விவசாயத்தை அவரே பண்ண நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்ட்டு சொல்லுதாங்க. அவனே வந்து வராமல் ரோகிணியோட சித்தி நான் கிளம்புறேன்க்கா, என் வீட்டுக்காருக்கு வேறு உடம்பு சரியில்லை, நான் தான் பார்க்கணும்க்கா, நீ சொன்னோன்னா மனசு கேட்கல, இதில் ஒரு 50,000 ரூபா இருக்குது, செலவுக்கு வச்சுக்கா, ஒரு 5-6 மாதத்துக்கு ஓடும், நீ விவசாயத்தை பண்ணையில் அதுக்கு எவ்வளோ வரும்னு கேளு, நான் தரேன், நீ அதை தர வேண்டாம், நீ வந்து கல்யாணிகிட்ட பணத்தை எதிர்பார்க்காத, மாதம் மாதம் உன் அக்கௌண்ட்டில் ஒரு 15,000 ரூபா தங்கச்சி போட்டு விடுது, நீ வந்து கொஞ்சம் நிமிர்ந்த பின்னாடி வருமானம் வந்த பின்னாடி வேண்டாம்னு சொல்லு, அது வரைக்கும் நான் அனுப்புதமுக்கா, இது நினைக்காத, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நடந்ததை கல்யாணிகிட்ட சொல்லணும்னு சொல்லி ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி, உன் சித்தி வந்து என்ன கிராமத்தை கூட்டி வந்துட்டா, வீட்டு பொருளெல்லாம் பறிக்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கும்போது, என்னம்மா திடீர்னு வந்திருக்கேன், அந்த அட்வான்ஸ் வேறு அங்கே 2,00,000 ரூபா கொடுத்துருக்கேன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதை நீ தாண்டி வாங்கணும், நான் எப்படி வாங்க முடியும், ஓனருமே இங்கே இல்லை, நீ ஃபோன் பண்ணி கேளு அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஏம்மா திடீர்னு வீட்டை காலி பண்ணா எப்படிம்மா, 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லணும் வைக்கணும், நீ உங்கள் பாட்டில் போயிட்டீங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் கிராமத்தில் எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, வீடை பராமரிக்க ஆள் இல்லாத எங்கள் அம்மா போயிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது, சரிம்மா நான் நாளை கழித்து ஊருக்கு வருவேன், ஊருக்கு தான் பணத்தை வாங்கிக்காப்போ அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இங்கே ரூபா நினைக்காங்க, இந்த 2,00,000 ரூபா வாங்கணும்னா இதை கொண்டு பேங்கில் கொண்டு கட்டிடுவோமா, பேங்க் வேறு நம்ம பணம் கட்டணும்ல, மீதி கட்ட வேண்டியிருக்கல அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. சரி வாங்கிடுவோம், இல்லை நம்ம கை செலவுக்கு வச்சுப்போம், இல்லை அம்மாட்ட போய் கொடுத்துருவோம்னு பல மாதிரி யோசிக்காங்க. அப்போ மறுநாள் ஆகுது, அதுக்கு மறுநாள் ஆகுது, வாடகை வீட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை வாங்குதாங்க. வாங்கி கொண்டு கிராமத்தில் போய் என் அம்மாட்ட ஒரு 1,00,000 ரூபா கொடுக்காங்க, இதை வச்சுக்காமா, நான் மாதம் உனக்கு பணம் அனுப்ப முடியுமா எனக்கு தெரியல, கிறிஸ்து செலவுக்கு வச்சுக்க, இது கரையிறதுக்கு முன்னக்கூட்டி நான் பணம் கொண்டு தந்துடுவோம் அப்படிங்கும்போது, வேண்டாண்டி என் தங்கச்சி ஒரு 50,000 தந்தா, மாதம் 10,000 அனுப்புதோம், 15,000 அனுப்புதோம்னு சொல்லுதா, நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ வச்சுக்க, உனக்கும் தேவைப்படும்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபாயை கொடுத்துட்டு கிருஷ்ணா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா பேங்க் வந்து 1,00,000 ரூபாய் கட்டுதாங்க. கேட்டு வீட்டுக்கு வந்துடாதாங்க அப்படிங்கும்போது, நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எதுக்கு வரப்போகிறோம் அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை எப்பா அப்படின்னு இருக்காங்க. எப்படியாவது மனோஜ்கிட்ட பேசி பார்க்கணும்னு சொல்லி நைஸாக பேச்சு கொடுத்து பார்க்க பண்ணிட்டுருக்காங்க. மனோஜ் பேச்சு கொடுக்கவே இல்லை. இப்படி பேச்சே கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா சொல்லுதாங்க, நீங்கள் 2 பேரும் பிள்ளை புத்தா தாண்டி சரியாகும், அப்படின்னா தான் வந்து உங்களுக்குள்ளே என்ன வரும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்காங்களே, இதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இப்படி நினைக்கும் போது நம்ம இனிமேலும் இப்படி இருந்தால் சரி வராது, நாளைக்கு பேசாமல் அந்த பாட்டிகிட்ட ஃபோனில் பேசிடுவோமா, இந்த வீட்டில் நடக்கிறதான் சொல்லிடுவோமா, அந்த பாட்டி வந்து சரி பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினைக்காங்க. அப்போ பாட்டிக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லி மொட்டை மாடியில் போய் கால் பண்ணுதாங்க. பாட்டி ஒரு நைட்டு 9 மணிக்கெலாம் தூங்குத ஆள், 10 மணிக்கு கால் பண்ண அப்படி எடுப்பாங்க, அவங்க நல்லா தூங்கிட்டாங்க. ஃபோனே எடுக்கலையே பாட்டி, நம்ம ஃபோன் எடுக்க மாட்டேங்காங்க, இந்த மீனா அவங்க தான் என் ஃபோனை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க, என்னை பற்றி நல்ல அபிப்பிராயத்தில் சொல்லவே மாட்டாங்களே, என்னை பற்றி எந்த அளவுக்கு மோசமாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் வராங்க. உள்ளபடியே அவங்களுக்கு வயசாகிட்டே நேரத்தில் தூங்குவாங்களே அப்படின்னு அந்த சிந்தனையே அவங்களுக்கு இல்லை, யாருக்கு ரோகிணிக்கு இல்லை. இப்படி கீழே வந்துடுதாங்க. சரி பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பிரோஜனம் இல்லை அப்படிங்காங்க. பாட்டிக்கு அந்த செல்லில் வந்து நைட்டு எடுக்காத போனால் திருப்பி எடுக்க தெரியாது, அங்கே அவங்களுக்கு அந்தளவுக்கு வரமும் இல்லை. எப்படியா இருக்குது, காலைல விடியுது, விடிஞ்சோடனே வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. என்ன வித்யா ரொம்ப பரபரப்பாக அப்படி இருக்கு அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு கல்யாணம் சிட்டியில் தான் பண்ணணும், என் கல்யாணத்துக்கு மீனாவை தான் நான் டெக்கரேஷன் பண்ண சொல்லலான்னு பார்க்கேன், அவங்க எவ்வளோ கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குடி, ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ஆவாதவங்க பூரா உனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க, நீ எனக்கு ஃப்ரெண்டாக அவங்களுக்கு ஃப்ரெண்டாக அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, முதல்ல நீ ஒன்றியை மட்டும்தான் எனக்கு தெரியும், ஒன்றியை வச்சு தான் அவங்கள வெறும் தெரியும், இப்போ அவங்க ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, என் வாழ்க்கை இன்றைக்கி நல்லா அமைய போகுதுன்னா அதுக்கு முழு முதல் காரணம் அந்த மீனா தான் அப்படிங்கும்போது, என்ன மீனான்ட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு நல்ல யோசனை சொல்லுறதா இருக்கட்டும், புத்திமதி சொல்லுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க தான் சொல்கிறாங்க, அதுபோக என்ன கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் பார்க்காங்க, அதனால் வந்து எனக்கு அவங்கள பிடிக்கும், உனக்கு அவங்கள பிடிக்கலனா அதுக்காக நான் பேசாமல் இருக்கணுமா, அதானே என்னை பற்றி எல்லா விஷயமே அதான்ப்பா சொல்லிடுவியே அப்படிங்கும்போது, நான் ஏன் சொல்ல போகிறேன் ரோகிணி, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்,
நான் லவ் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு யார்கிட்டையும் விரும்புகிறேன், அதான் சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. சொன்னேன், இவ்வளோ அவசரமாக பண்ணணும்னு நினைக்கல, அந்த பையனை பற்றி விசாரிச்சியாடி வச்சியாடி அப்படிங்கும்போது, நீ முதல்ல மனோஜை கல்யாணம் முடிக்கும்போது விசாரிச்சியா? விசாரிக்கலை. ஆனால் நான் அப்படி இல்லை, இந்த முருகனை பற்றி எல்லாமே விசாரித்தேன். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப தங்கமான பையன், அதெல்லாம் விசாரிச்சிட்டேன். சரி தான், நானும் இப்படி தான் மனோஜை ரொம்ப நல்லவன் நினச்சி கல்யாணம் முடித்தேன். இப்போ பாரு அவங்க அம்மா சொல்ல கேட்டுட்டு இது பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கும்போது, முருகனுக்கு யாருமே இல்லை, என் தான் இருக்கார், என்னை தான் பார்த்துட்ருக்காரு. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே அமையும். அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா இல்லாத பிள்ளையை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு தான் யாரும் இல்லையே, உங்கள் குடும்பத்தில் இருந்தால் எல்லோரும் ரெண்டு செய்யணும் அப்படிங்கும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை. என் ஃப்ரெண்டுன்னா கண்டிப்பாக வருவாங்களா, எங்கள் ஆண்டி வருவாங்களா, எங்கள் வீட்டில் தான் வருவாங்களா, என் மனோஜ் கூட வரமாட்டார் அப்படிங்கும்போது அவங்க வரட்டேன்னா முத்து மீனா வருவாங்கள்ல, ரவி சுருதி கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி மீனா வீட்டில் இருந்து வர சொன்னால் கண்டிப்பாக வருவாங்க. எனக்கு அவங்க நின்று கல்யாணத்தை நடத்தி கொடுப்பாங்க, நீனும் வந்துடு அப்படிங்கும்போது அவங்க நின்று செய்யும்போது நான் வரவே மாட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ நான் உனக்கு ஃப்ரெண்டு இல்லையா ரோகிணி, என் கல்யாணத்தை கூட நீ வரமாட்டேனே, உன் கல்யாணத்துக்கு நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துன்னு உனக்கே தெரியும். நீ சொன்ன பொய்க்கலான்னு ஆமாசாமி சொல்லியிருக்கேன். ஆனால் நீ வந்து என் கல்யாணத்துக்கு வரதுக்கே யோசித்த மாதிரி பேசுகிறவன், நீ என்ன சொல்ல அப்படிங்கும்போது, நானே உன்கிட்ட ஒரு யோசனை கேட்கலாம்னு வந்தால் நீ கல்யாணம் முடிக்க வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ ரொம்ப சுயநலவாதி, உன் கதைக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு நினைக்க, மற்றபடி எனக்கு ஏதாவது ஒன்றா செய்ய வேண்டிய அப்படின்னு என்றைக்குமே பேச மாட்டேன். இப்போ நான் உழைச்ச காசில் 80% காசு நான் ஓண்ட தான் வந்திருப்பேன், இன்னும் என்கிட்ட வாங்கியிருப்பேன். நான் தந்தேங்கிறத காட்டி நீ வாங்கியிருப்பேன். ஆனால் நான் நல்லா இருக்குன்னு நீ ஒரு நிமிஷம் கூட நினைக்க மாட்டேன். நீ காசு வாங்குறதுக்கும் நீ ஐடியா கேட்குறதுக்கும் உங்கள் அம்மாவுக்கு வந்து உன்னை பார்க்க முடியலன்னா என்கிட்ட சொல்கிறது, நீ அங்கே சொல்கிறதுன்னு இடையில நான் வச்சுக்கிற, அவ்வளோதான். மற்றபடி உன் சுயநலத்துக்கு தான் நீ பயன்படுத்துகிற. என்றைக்குமே என் நன்மைக்கு நீ எதுவுமே பண்ணலை அப்படிங்கும்போது இப்படிலாம் பேசாதடி, இந்த மீனாட்டை மட்டும் உன் பேச்சை விட்டுரு, நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கேன் அப்படிங்கும்போது, எப்படி நடத்தி வைப்ப, நீ ஒத்தியில் நடத்தி வச்சுருவியா அப்படிங்கிறாங்க. இது வந்து வெறும் வாய்ச்சாலம் இல்லை, நடத்தி காட்டணும். நீ வேணால் எனக்கு அலங்காரம் பண்ணலாம், நான் மொக்க பீஸாக இருந்தாலும் நீ என்ன படப்படப்பாக உருவாக்கலாம், ஆனால் வந்து நின்று செய்யணும்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதை எதிர்பார்ப்பாங்கள்ல அப்படிங்கிறாங்க. நீ லவ் மேரேஜ்லாம் பண்ணுற, எல்லாத்தையும் சொல்லிடு, ஒரு கோயிலில் சிம்பிளாக கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது, என் வீட்டுக்காருக்கும் யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை, நாங்கள் சிம்பிளாக வைக்கணும் வச்சுக்கலாம், ஆனால் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களாம் கூப்பிட வேண்டியிருக்கு, அப்போ எல்லாரையும் உபசரிக்க வேண்டியிருக்கு. அப்போ நாங்கள் ஊர் நடப்புக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் நல்லா செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கும்போது, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. அந்த முடிவுக்கு வரல ரோஹிணி, நீ தான் எனக்கு செய்யணும் அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா கிராமத்துக்கு போயிட்டாங்க, கிறிஸ்டியும் போயிட்டாங்க. சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லவே இல்லை, என்கிட்ட காசு இல்லை, மாதம் அவங்களுக்கு நான் காசு கொடுத்துட்ருப்பேன், 2 மாதமாக கொடுக்கல. அவங்க செலவு கேட்கும்போது என் நிலைமையை சொன்னோன்னா அவங்களுக்கே கஷ்டமாக போச்சு. எங்கள் அம்மாவுக்கே, பேசாமல் கிராமத்துக்கு போயிருந்தேன்டி, அங்கே சொந்த வீடு, விவசாயம் இருக்குது, நான் அங்கே எடுத்தது வேலை வச்சுட்டு நம்ம கிறிஸ்டை பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காடி அப்படின்னு சொல்லுதாங்க. அங்கேயும் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, இதெல்லாம் நீ முதல்ல சொல்லணும் அப்படிங்கும்போது, மறந்துட்டேன் அப்படிங்கிறத தானே, என்கிட்ட எந்த முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல மாட்டேன், நான் உன்ட்ட ஏதாவது சொல்லலைன்னா அதுக்கு நீ கோவப்பட்டுப்பேன். சரி ரோகிணி, உனக்கும் ஏகப்பட்ட ஒரி இருக்கும், போய் வேலையை பாரு அப்படிங்கிறேன். எங்கே போய் வேலையை பார்க்க, பார்லர் தான் போகலான்ட்டாங்களே, ஏதாவது கல்யாணம் அப்புறம் இந்த மாதிரி வந்தால் தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, சரி என் கல்யாணத்துக்கு பார்லருக்கு எவ்வளோ வாங்குவேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கல்யாணத்துக்கு வாங்குவேன், நீ ஒரு 1 லட்ச ரூபா கூட பண்ணிடலாம் அப்படிங்கும்போது, என்கிட்டயே வாடி, க்ரீம் வந்து எனக்கு அதிகபட்சமாக போனால் 5000 ரூபாய்க்குள்ள தான் எனக்கு நல்லாவே தெரியும், என்னையை கூட்டி போய் தான் வாங்குவேன், வாங்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும், நீ எனக்கு அதை போட்டு விட்டதுக்கு இவ்வளோ பண்ணுமா அப்படிங்கும்போது, எனக்கும் செலவுக்கு வேணும்லாடி அப்படிங்கும்போது, எம்மா தாயே, நான் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச பார்லர் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு 10,000 கொடுத்தா அவங்களே சூப்பராக பண்ணிடுவாங்க அப்படிங்கும்போது, அதே 10,000 என்கிட்ட கொடு, நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி வழிக்கு வா அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டாக இருந்துமே என்கிட்ட இவ்வளோ வாங்குறீடி, என்கிட்ட இவ்வளோ காசு வாங்கியிருப்பேன், அதை நீ திருப்பி தர போகிறதில்ல, நானும் ஃப்ரெண்டுங்கிற முறையில் கேட்க போகிறதில்ல, இதுக்குமே நீ கம்மியாக பண்ணலாமே, உன் தொழிலில் நீ கரெக்டாக இருக்க, என்ன கல்யாணி அப்படிங்கிறாங்க. நீ ரோஹிணின்னு கூப்பிடு அப்படிங்க, உன் பேர் கல்யாணி தானே, நம்ம கல்யாணி தான் கூப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வித்தியா, ரொம்ப மமதையில் இருக்காத அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரி நீ போயிட்டு வா, என் வீட்டுக்காருக்கு வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. உன் வீட்டுக்காரா அப்படிங்கிறாங்க. அந்த முருகன் வருவார், நாள் வைக்கிறதுக்கு என்றைக்கு வைக்கணும் போகுதுன்னு பேச வேண்டியிருக்கு, எங்கள் 2 பேர் சைட்லையும் யாரும் இல்லைங்கனால நாங்கள் பேசி முடிவெடுத்துட்டு ஒரு நாள் பார்த்துட்டு அப்புறம் தெரிஞ்சவங்களாம் கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரி என்னமோ பண்ணு அப்படின்ட்டு போயிடுறாங்க. முருகன் வாராரு ஏத்தாவில்.
இவன் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு பார்த்துட்டு போகிறாங்க. அது யாருக்கு ஒரு அம்மா போச்சு, அது திருன்னு முடிச்சுட்டு போகுது அப்படிங்கிறாங்க. அது என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப கோபமாக போகிறாங்க அப்படிங்கிறாங்க. கோபமாக தப்பம் இருப்பா விடு அப்படின்ட்டு, சரி என்னைக்கு நான் வைக்கலான்னு சொல்கிறீங்க அப்படிங்கும். ஜோசியக்காரர் இந்த நாள் தான் பார்த்து வந்துருக்காரு, எங்கள் அண்ணாச்சிக்கும் பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டில் யாரும் இல்லைங்கும் போது யார்கிட்ட போய் பொண்ணு கேட்கன்னு சொல்லி எங்கள் அண்ணன் இது பண்ணுதாரு அப்படிங்கும்போது, அதுவும் சரி தான், எனக்குன்னு யாரும் இல்லை, கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் தான் என் உறவு, நம்ம கல்யாணத்தை எங்கே வச்சுக்கலாம் எதை வச்சுக்கலாங்கும் போது, ஒரு 6 மண்டபத்தினுடைய லிஸ்ட்டு வச்சுருக்கேன், இந்த மண்டபம் 6 மண்டபத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன், எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அங்கே நம்ம கல்யாணத்தை அங்கே வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி வா கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. பைக்கில் கூப்பிட்டு போகிறாரு. அப்போ முத்து பார்த்துட்டு ஏய் அப்படிங்கிறாங்க. வித்யாவும் சிரிக்கிறாங்க. சரி சரி நல்லா இருங்க நல்லா இருங்க, 2 பேரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வித்யாட சொல்கிறாங்க, முருகன் ரொம்ப அப்புறாணி பையன், நீ நல்ல வாய் பேசுது பிள்ளை, என்ன முருகனை நல்லா பார்த்துக்கம்மா, அவர் வெகுளி, படித்தவனை தவிர்த்து மற்றபடி பெரிய அளவில் யாரையும் தப்பாவோ ஒரு முரட்டு சிந்தனையாக அவனுக்கு தெரியாது, ரொம்ப அப்புறாணியாக இருப்பான், நல்லபடியாக பார்த்துக்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி முத்து அப்படின்றாங்க. நேராக போகிறாங்க. ஒவ்வொரு மண்டபமும் காமிக்கிறாங்க. வித்யாவுக்கு எல்லா மண்டபமே பிடிச்சிருக்கு. உடனே வித்யாட்ட கேட்குறாங்க, எந்த மண்டபத்தில் நம்ம கல்யாணம் வைக்கணும் அப்படிங்கும்போது, எல்லா மண்டபமே நல்லாயிருக்கு, எந்த மண்டபத்தில் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ முருகன் சொல்கிறாரு, பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே கல்யாணத்தை முடிச்சுட்டு மண்டபத்தில் ரிசப்ஷன் இது மாதிரி வரவேற்பு இது மாதிரி நம்ம இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபத்தை சொல்லுதாங்க. சரி ரைட்டு ஓகேன்றாங்க. அப்போ நேராக போய் பத்திரிக்கை ரெடி பண்ணது எல்லாமே ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணது கொடுக்காங்க. கொடுத்துட்டு ஒரு தேதியை வந்து எல்லார்ட்டுமே முருகன் சொல்கிறாரு. வித்யா வந்துருச்சுன்னு ஒரு போகிறான்னு சொல்கிறாங்க. ஒரு மண்டபத்தில் வச்சு பேசி முடிக்காங்க. இதெல்லாம் தேதி கல்யாணம்னு சொல்லிட்டு அதே மண்டபத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கல்யாணத்துக்கு எல்லாருமே வரணும்னு சொல்லி வித்யாவும் முருகனும் சேர்ந்து போய் அண்ணாமலை வீட்டில் பத்திரிக்கை கொடுக்காங்க. அண்ணாமலை அசந்துருந்தார். இந்த பையனாமல் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படிங்கும்போது, அங்கிள் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் மருமகளுக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு அப்படின்னு தெரியாமல் நான் வந்து பின்னாடி வந்தேன், ஆனால் வித்யாவை நான் கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சு தான் பொண்ணு கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அண்ணாமலைக்கு பயங்கர சிரிப்பு. கண்டிப்பாக தம்பி உங்கள் 2 பேர் கல்யாணத்துக்கு வந்துடுவோம், வித்யா வந்து என் மருமகளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, என் குடும்பத்துலேருந்து எல்லோரும் வந்துடுவோம் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, நான்லாம் வரமாட்டேங்க, இவள் பணக்காரின்னு ஏமாத்தினா இவளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தேன், இவள் என்னைக்கு நீ ஏமாற்றி இவள் பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சோ அவள் ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு இல்லை அப்படிங்கும் போது வித்யா சொல்கிறாங்க, ஆண்டி பணம் தான் பெருசா, பாசம் பந்த பாசம்லாம் இல்லையா அப்படிங்கும்போது, அப்படி சொல்லுமா விஜயாங்க பாரு, பணம் தான் பெருசு, நான் உன்னை கல்யாணம் முடிச்சிருப்பேனா, வாய்ப்பு இல்லைல்ல, நான் சர்க்காரில் வேலை பார்த்தாலும் என் சொந்தக்கார பிள்ளைன்னு உன்னை கல்யாணம் முடிச்சோம்னா, அது மாதிரி ரோகிணி உனக்கு இப்போ உனக்கு இன்னைக்கு நிலைமைக்கு பிடிக்கலனாலும் சரி தான், வித்யா கல்யாணம் நம்ம குடும்பத்தோடு போகணும், எப்படி பரசு வீட்டு கல்யாணத்தை நம்ம நடத்தி கொடுத்தோமோ அதேமாதிரி நடத்தி கொடுக்கணும் முத்து, மீனா நீங்கள் 2 பேரும் நின்று தான் அந்த கல்யாணத்தை செய்யணும், அந்த பிள்ளை யாரும் இல்லைன்னு சொல்லுது, யாரும் இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க தான் உறவு, நம்ம தான் உறவு, என்ன அது நம்ம தமிழ் உறவு தானே, நம்ம வந்து இந்த கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே முருகன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னு கேட்டால் வித்யாவுக்கு யாருமே இல்லை அப்படின்னு மனநிலையில் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், முத்தனை குடும்பம் அதை பொறுப்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். உடனே முருகன் ரொம்ப நன்றினே அப்படின்னு சொல்லிட்டு முத்துட்டு சொல்லிட்டு போகிறேன். ஏன்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் குடும்பத்தில் இவ்வளோத்துக்குள்ளே சூப்பராக ஒரு ஒருங்கிணைப்பாக பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்களே, இது பெரிய விஷயண்ணே, எனக்கு அப்பா அம்மா இல்லை, எங்கள் அண்ணன் தான் இருக்கார், அவர் பார்த்துக்குவாருன்னு கூட வித்யா சைடில் பார்க்க யாருமே இல்லைன்னு நினச்சேன், ஆனால் வித்யா சைடில் பார்க்க நீங்கள்லாம் இருக்கீங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஏங்க கண்டிப்பாக அந்த வித்யாவுக்காக நம்ம மட்டும் செய்வாங்க அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, உங்களுக்கே வழி கிடையாது, 5க்கும் 10க்கும் நீங்கள் சம்பாதிச்சுட்டு கிடைக்கிய, இதில் ஊருக்கு வந்து நீங்கள் செய்ய போகிறீங்களா அப்படிங்கும்போது, அம்மா அதை நாங்கள் பார்த்துக்குறோம், முருகன் எதுவும் நினைக்காத எங்கள் அம்மா அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்ருந்தாங்க. வித்யாவும் போயிட்டு வரேன்னு போகிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏங்க ஊர்லேருந்து வரவங்களுக்கு எல்லாருமே நீங்கள் தான் கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறீங்களா, அவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களா, துறைக்கு பணம் இருந்துச்சுன்னா மாடியில் ரூம் கட்டிடுவாருன்னு சொல்லுவீங்க, அது கெட்ட வழி இல்லாமல் தான் கீழ் விட்ட ஒத்தி கொடுக்காம அவனும் கொண்டு கொடுத்தீங்க, இப்போ வந்து இவங்க ஊருக்கெலாம் கல்யாணம் பண்ணி வைக்காங்களோ அப்படிங்கும்போது, அத்தை வித்யா வந்து அடுத்த ஆள் கிடையாது, ரோஹினியோட ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது, அவளே அமைதியாக தானே இருக்கா அப்படிங்கும்போது ரோஹினி பேச ஆரம்பிக்காங்க. ஆண்டி சொல்லல என்ன தப்பு இருக்கு மீனா, வித்யா என் ஃப்ரெண்டு, அவளுக்கு கல்யாணம் நான் பண்ணி வைக்கணுமா வேண்டாமாங்கிறது என் விருப்பம், நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, ரோஹினி நியாயப்பட்டு நீங்கள் தான் வந்து கல்யாணம் நடத்தி வைக்கணும்னு சொல்லி நீ இந்த வீட்டில் பேசியிருக்கணும், உங்களால் இப்போ பேச முடியாது, ஏன்னா நீங்கள் செஞ்ச பொய்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு, அதனால் வந்து நீங்கள் இந்த குடும்பத்தில் பேசி ஒழுங்கு பண்ண முடியாது, நாங்கள் வந்து நின்று அந்த வித்யா கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக நடத்தி கொடுப்போம், உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், எங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, அதனால் அவங்க கல்யாணத்தை நாங்கள் சிறப்பிச்சு கொடுப்போம் அப்படிங்கும்போது அண்ணாமலை
டே மனோஜ், உன் வீட்டம்மாவோட ஃப்ரெண்டு நீனும் உன் பங்குக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். அதே மாதிரி பொண்ணுக்கு ஒரு சில செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கிடணும். அப்படிங்கும்போது எப்பா நானே கடனோட கிடக்க நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், இப்போ என்ன தான் செய்த உழைச்சி கடன் ஒன்று நடக்கு, வியாபாரம்னு ஒன்று ஆகும், அந்த வருமானத்தை நீ என்ன செய்கிற அப்படிங்கும்போது திருன்னு முழிக்காரு. என்னடா செய்கிற, கடன் இருக்குங்க, வருமானத்தை என்ன செய்கிற அப்படிங்கும்போது பாப்பான்னு சமாளிக்கிறாரு. அதாவது ஒரு அக்கௌண்ட்டில் தான் போட்டு வச்சுருக்காரு. கடன்காரங்க கொடுக்க மாட்டாரு, யாரும் கொடுக்க மாட்டுறாரு. காரணம் கடன்காரங்க பூரா நம்ம நீ தரேன் நாளைக்கு தரேன் ஏமாற்றிடலாம், நம்ம எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒன்று. ரெண்டாவது, சந்தோஷாரம் வந்து நம்மளை டீலர்ஷிப்லேருந்து இன்றைக்கி நினச்சாலும் தூக்கிடுவார். அன்னைக்கு நம்ம அந்த கடையை வச்சு ஓட்ட முடியாது, அப்போ நம்மளுக்கு வேறு ஏதாவது வழிவாய்ப்பு பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை வச்சு பம்மிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ரோகிணிக்கு ஒரு ஃபோன் வருது. யார்கிட்டருந்து, சிட்டிகிட்டேருந்து ஃபோன் வருது. ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கதிரை வந்து ஒரு இடத்துல பார்த்துட்டாங்க, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கும்போது யார்கிட்டையும் சொல்லாமல் பரபரப்பாக கிளம்பி போகிறாங்க. டே மனோஜ், ரோகிணி உன் பொண்டாட்டி தானடா, போகும்போது சொல்லிட்டு போக மாட்டாளோ அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, அந்த பிள்ளைக்கு தான் அவசரம், பேருக்கு விடு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இருக்க முடியாதுங்க, என் வீட்டிலேருந்து போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. சரி ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நம்மளை ஃபோன் பண்ணி மனோஜ் கேட்குறாரு, பதிலே இல்லை. அவர் இடத்துக்கு போய்ட்டு சொல்லுதான் மனோஜ் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. எந்த இடத்துல இருக்கார், எதாக இருக்கார் அப்படிங்கும்போது ஒரு வீட்டை வந்து தான் வீடுன்னு சொல்லி ஃபேரிஸில் வந்து ஒரு வீடை வந்து விற்கிறதுக்கு போனாங்க. கரெக்டாக நம்ம ஆளுக்கு அவங்கள தூக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது ரோகிணியை பார்த்தோன்னா கதிர் பொண்டாட்டி ரொம்பவே அரண்டுறாங்க இவங்கெல்லாம் அப்படின்ட்டு. இவங்கள மாதிரி எத்தனை நேரம் ஏமாத்திருக்கீங்க அப்படிங்கும்போது, மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தேவை உங்கள் பணம் தானே, தந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு 30 லட்ச ரூபாயை கொடுத்துருந்தாங்க. கொடுத்தோடனே ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பணத்தை நம்ம ஏதோ ஒரு வகையில் உருவாக்கின மாதிரி நம்ம ஒன்று கொடுக்கணும். மலேசியாவில் இருக்க எங்கள் அப்பா எனக்காக அனுப்பிவிட்டார், எனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி பங்கு அப்படின்னு சொல்லி இதை வச்சாவது நம்ம எப்படியாவது ஒரு பார்லர் வச்சிடணும். மீதி காசை ஒரு 20 லட்ச ரூபாயை வீட்டில் கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு இமேஜ் இருக்கும், நமக்கு பார்லரும் வந்துடும், மனோஜுக்கு கடன் கொடுக்கறதுக்கு பணத்தை கொடுத்த மாதிரி ஆயிரும், பயங்கர இமேஜ் ஆயிரும் அப்படின்னு நினைக்காங்க ரோகிணி. பணத்தை உடனே ரோகிணி, எனக்கு தர வேண்டியது தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே உங்களுக்கு 60,000 தானே அப்படிங்கிறாங்க. 60,000மா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அது ஒரே நாளில் நான் வாங்கிட்டு வந்து 60,000, எத்தனை நாள் ஆகிருக்கு, எத்தனை நாளில் வந்து ஆட்களை வச்சு ரெடி பண்ணியிருப்பேன், அதுக்கெலாம் நிறைய காசு செலவாகிட்டு, இப்போ நீங்கள் 30 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா 15 லட்ச ரூபா எனக்கு வேணும் அப்படிங்கும்போது, சிட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படிங்கிறாங்க. நான் மட்டும் அந்த கதிரை வந்து நுப்பாட்டலைன்னா, கண்டுபிடிக்கலைன்னா உங்களுக்கு இந்த பணம் வந்திருக்குமா, வந்திருக்காது. அதனால் 15 லட்ச ரூபா எனக்கு வேணும். நானே நினச்சிருந்தா நீங்களே வராமல் அந்த பணத்தை என்னால் வாங்கியிருக்க முடியும், ஆனாலும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கனால வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வேறு வழியே இல்லாமல் 15 லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க. சரி இதை வச்சாவது ஒரு பார்லர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி உங்களுக்கு தான் பணம் வந்துருச்சுல, எனக்கு நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா தரணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நீங்கள் வட்டியே கொடுக்கல, 3 × 3 6 லட்ச ரூபா தாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி இப்படி சொல்கிறீங்க, 15 லட்ச ரூபா எங்கே தந்துருக்கீங்க, இப்போ மறுபடியும் 6 லட்ச ரூபா கேட்குங்க அப்படிங்கும்போது, நீங்கள் தர வேண்டியது போல தான் கேட்கேன் அப்படிங்கும்போது 6 லட்ச ரூபா கொடுக்காங்க. 9 லட்ச ரூபா இருக்குது. ரோகிணி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. 9 லட்சத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்லர் வைக்கிறதுக்கு இடம் பார்க்கணும்னு சொல்லி 2 3 புரோக்கர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க இவ்வளோ வருமாங்க, நம்மகிட்ட அவ்வளோ பணம் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 லட்ச ரூபாய் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிராமத்தை பார்த்து போயிடுறாங்க. போய் அவங்க அம்மாட்டவே 9 லட்ச ரூபா கொடுக்காங்க, இதை வச்சுக்காமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுது. அப்போ விஜயா வீட்டு வாசலில் இருக்காங்க. அப்போ மணி எத்தனை அப்படின்னு கேட்காங்க ரோனிட்ட. மணி 10 ஆண்டி அப்படிங்கிறாங்க. 10 மணி வரைக்கும் உன் சுற்றுவேன், நான் இந்த வீட்டு ஓனரும் நான் பார்த்துட்ருக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராங்க. என்ன நீ என்ன வாடகைக்கா விட்டுருக்க ரோகிணிக்கு, அவள் அந்த வீட்டுக்குள்ளே இது ஒரு வேலையாக போயிருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன வேலையாக போனான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கேட்குறாங்க, என்னம்மா என்ன விஷயமா போனோம்மா அப்படிங்கிறாங்க. எதனாலும் வீட்டுக்குள்ளே பேசிடுங்க விஜய், என்ன வேலைக்குமா போனேன் அப்படிங்கிறாங்க. அங்கே ஒரு பர்சனல் வேலையாக போனேன் அப்படிங்கிற. அப்படியாம்மா சரிம்மா போ அப்படிங்கிறாங்க. என்னங்க அவள் பர்சனல் வேலைங்க, நீங்கள் போல சரிங்க அப்படிங்கிறாங்க. அவள் ஏதோ தேவைக்கு போயிருக்கா, நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பியா, அவன் புருஷன் கேட்க வேண்டியது விடு அப்படிங்கிறாங்க. மனோஜ் தாண்டே மனோஜ் எங்கே போனால் ஏது போனான்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, மனோஜ் நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசாதில்ல, நீங்கள் எப்படியாவது கேள்வி கேட்பீங்கன்னு தான் வெளில போனேன் அப்படிங்கும்போது, அம்மா நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேங்கம்ல, நேரம் கழிச்சு எங்கேயாவது பரபரப்பாக போயிட்டு நேரம் கழிச்சு வந்தால் நான் எங்கே போனான்னு கேட்பேன், அப்படியாவது நான் பேசணுன்னாங்க அதாமல் பண்ணியிருக்கா, அவன் எங்கேம்மா போயிருப்பா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படிங்கிறாங்க. இப்படியே அவன் நம்பிக்கிட்டு இருக்காத, அவங்க வாயில் வர்றதெல்லாம் பொய் தான்,
வேறு எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்காம, அது போக அவளுக்கு சொந்தமாக பார்லர் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ கல்யாணம் விசேஷ வீட்டுக்கு தான் வந்து பார்லர் வேலைக்கு செய்ய போகிறான். அப்படிங்கிறனால ஏதாவது ஆஃபர் வந்தால் மட்டும் வெளியே போக சொல்லு. தேவையில்லாமல் வெளியே போய் சொல்லி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திடாம. இவ கதை சுருதியோட அம்மாவுக்கு தெரியாது. சுருதியோட அம்மாவுக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டு மானமே போயிடும். அவங்க ஏற்கனவே நம்ம குடும்பத்தை வந்து கஷ்டப்பட்டாலும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா இந்த அளவுக்குலாம் ஒரு பிள்ளையே ஒரு நெருக்கடி பண்ணாத, அது கதையை அது பார்த்துக்கிடும். சரிதானா? ஏதோ மனசுக்காக ஒரு பொய்யை சொல்லிவிட்டு எங்க ஊர் போயின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. பாரு, சத்தியம் பண்ணிவிட்டு இனிமேல் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேலே அவங்க கதை. நீ அவங்கள ரொம்ப இது பண்ணாத. டே மனோஜ், உங்கள் அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டு நீ வாழ்க்கை ரொம்ப பண்ணாத. என்ன பாட்டி சொன்ன மாதிரி காலகாலத்தில் பிள்ளை கூட்டி வந்தால் தான்டா மறுவாதி. அதுபோக எங்களுக்குன்னு ஒரு மனநிறைவுன்னு ஒன்று இருக்குல்ல, கடைசி காலத்துல நீ ஒரு மனநிறைவுன்னு ஒன்று கொடுக்கணும்ல. ஒரு தாய் தாப்பனுக்கு பாட்டி தாத்தாவுக்கு கொடுக்கணும்பாங்க. இங்கே நாங்கள் வந்து ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கோம்டா, எனக்கு பேரம்பேத்தியை பார்க்கணும்னா. அதனால் சீக்கிரம் அதுக்குள்ளே வேலையை பாரு. இப்படி கிடந்து ஒருத்தர் முதல் போக்கில் இருக்காதாங்க ரோகிணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாங்க. சரி அங்கிள்ன்ட்டு போயிடுறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் உங்கள் அப்பா சொன்னாங்க பார்த்தல, காலத்தில் நம்மளுக்கு பிள்ளை வேணும் அப்படிங்கும்போது முதல் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் அவர் வீட்டில் தூங்கிறாரு. ரோகிணி மனோஜ் என்ன சொன்னால் நடக்காது போலையே, என்ன பண்ணலாம்? நம்ம பார்லர் முதல்ல வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கங்கே பார்லர் இப்படியே அங்கங்கே ஃபோன் பண்ணி கேட்காங்க. ஒரு இடத்துல பார்லர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொடுக்கலாம், 10 லட்ச ரூபானா கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரோகிணி நினைக்காங்க, அம்மாட்ட எப்படி 1 லட்ச ரூபா இருக்கும், நம்ம 9 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம், 10 லட்ச ரூபா இருக்கும், அதை வாங்கி அப்படியே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த பார்லர் பார்க்கணும்னு சொல்லி கிளம்புறாங்க. இப்போ விஜயா சொல்கிறாங்க, எங்கே போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, ஒரு பார்லர் ஒன்று விலைக்கு வருதுங்காங்க, அதான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பல லட்ச ரூபா வச்சுருக்கேன், இதை வச்சு நீ பார்லர் வாங்க போறியா பார்லரு அப்படிங்கிறாங்க. ஆண்டி எங்கள் அப்பா பணம் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா உன்கிட்ட பேசவே இல்லை, பணம் அனுப்புவாங்க, இந்த மலேசியா மாதிரி அடுத்த ஃப்ராடா அப்படிங்கிறாங்க. ஆண்டி உண்மையில தான் அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப நம்பிட்டேன் அப்படின்ட்டு இருக்கும். அண்ணாமலை வராங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், எங்கள் அப்பா என்கிட்ட பேசினாங்க, நீ ஏதாவது பார்லர் எதுவும் வையுமா, அந்த வீட்டில் உனக்கு மறுவாதி இல்லைன்னு சொல்கிறேன், வச்சு நல்ல மாதிரி சம்பாதிமான்னு சொன்னாங்க, அதுக்கு ஒரு பார்லர் ஒன்று விலைக்கு வருது, அதை பார்க்க போகிறேன் அங்கிள் அப்படிங்கிறாங்க. சரிம்மா போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. ஏங்க இதையுமா நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா நான் நம்புகிறேன், நீ விடு அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. அந்த பார்லர் பிடிச்சிருது. 10 லட்ச ரூபாங்கிற இடத்துல 9 லட்ச ரூபான்னு பேசுகிறாங்க. பேசணுன்னே கிராமத்துக்கு போய் அந்த பணத்தை கொண்டு கொடுக்காங்க. அக்ரிமெண்ட் போட்டுறாங்க. அக்ரிமெண்ட் பேப்பரோடு வராங்க. அந்த அங்கிள், பார்லரை வந்து நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டேன், நம்ம பார்லர் எனக்கு தான், அந்த பார்லருங்க ஆன்ட்டி பேர் தான் வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது, ஏங்க இது ஒரு ஃப்ராடுங்க, உடனே அவளுக்கு இவ்வளோ பணம் எப்படி வந்துச்சு, அப்பா அனுப்புவாங்க அப்படின்னா இப்போ பார்லர் வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது, ஆண்டி நாளைக்கு பார்லர் திறப்பு விழா உங்கள் பேரில் தான் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பேப்பரை கொடுக்காங்க. கொடுத்துட்டு மனோஜிட்டின்னு சொல்கிறாங்க. மனோஜுக்கு நம்பிக்கை இல்லை, யாருக்குமே நம்பிக்கை இல்லை, திடீர்னு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எல்லோரும் கிளப்பிட்டு போகிறாங்க. அங்கே விஜயா பேரில் பார்லர் திறக்காங்க. ஓனர் யாருன்னு கேட்கும்போது ரோகிணி தாங்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர இதாக இருக்குது, எப்படி உடனே பணம் அங்கேருந்து வந்துச்சு, எப்படி வாங்கினாங்க வச்சாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஏன்னா இந்த பணம் வந்து கதிர்ட்டவன பணங்கிறது வீட்டுக்கே தெரியல. அப்போ முத்து சொல்கிறாரு, மீனா இது ரொம்ப புரியாத புதிராக இருக்குது, இந்த பார்லர் மாட்டை எப்படி இப்படி திடீர்னு பணம் வந்திருக்கும், எல்லாமே இதாக இருக்க மர்மமாக இருக்க அப்படிங்கும்போது, சரிங்க இது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இங்கே சத்யா வந்து சத்யாட்ட வந்து முத்து கேட்குறாரு, டேய் சிட்டி லைனில் ஏதாவது பணம்னா வந்து வட்டி கட்டி கொடுத்துருக்கணும்னு கேளு அப்படிங்கும்போது, மாமா வட்டிக்கெலாம் கொடுக்கலையா, இவங்க ஒரு 30 லட்ச ரூபா ஏமாந்தாங்களே, அது வந்து சிட்டி தான் வாங்கி கொடுத்தானா, அவன் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்துக்கிட்டானா, 21 லட்ச ரூபாட்ட அவன் எடுத்துக்கிட்டானா, 9 லட்சம் தான் அந்த ரோகிணி கொடுத்தாங்களாம். அப்படிங்கும்போது பார்லர் 9 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், அந்த பணத்தை தான் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி மீனாட்ட சொல்கிறாங்க. ஏங்க நம்ம சொல்லி ஏதாவது பிரச்சனை வேண்டாம், அது அவங்களுக்குள்ள பணம், புருஷன் முன்னாடியே சம்பாத்தியம் பண்ணாங்க, அவங்க தான் ஏமாந்தாங்க, இப்போ அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க, ஆனால் சிட்டி 21 லட்ச ரூபா எடுத்திருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லை மீனா அவன் இந்த பார்லரம்மாவை ஏதோ என் வகையில் ஏமாத்தான் எடுத்திருக்கான், இது எங்கள் அப்பா காசில் உருவான கடை அப்படிங்கும்போது உள்ளதை எங்கள் அப்பாட்ட சொல்லி தாங்கன்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலைக்கு சரியான கோபம், ரொம்ப சாந்தமாக இருக்குது அண்ணாமலை. ஏய் ரோகிணி வெளியே வா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. என்ன அங்கிளா, நீ அந்த கதிர்கிட்ட ஏமாந்த பணத்தை வாங்கிட்டியோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், இப்போ அதெல்லாம் வாங்கலப்பா, ஏய் உனக்கு தெரியாடா, வாங்கி 3 நாள் ஆச்சா அப்படிங்கிறது. 3 நாள் ஆச்சா அப்படின்னு சொல்லி விஜயா மனோஜ் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகின்ற காலங்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இனி வருகின்ற காலங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.